அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான மார்ச் மாதம் 2025 கோச்சார பலன்கள், பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்கு மார்ச் 1ஆம் மாதம், அதாவது மார்ச் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். மார்ச் மாத பலன்களை 1/3/2025 மார்ச் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 9வது ராசியான தனுசு ராசி, இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4 மற்றும் உத்திராடம் 1. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு தனுசு ராசி, ஸோ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பேசும் பொழுது இந்த மாதம் அப்படின்னு பார்த்து எடுக்கும் பொழுது வரப்பிரசாதமான மாதமாக இருக்கக்கூடியங்க. 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான், ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியான குரு 4ஆம் அதிபதியோட பரிவர்த்தனையாக போகிறாருங்க. சிறப்புகள், ஒரு இடத்துல இருந்து அரெஸ்ட் ஆகியிருந்தீங்கன்னா, அதாவது ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அதை விடுதலையாகி வெளியில் வரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு காட்சியாக இருக்குது. சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன், சைனிங், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள், ஆவணங்கள், அந்த மாதிரி விஷயங்களும், அதே போல் பர்சனலாக உங்களுடைய ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ், இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நான் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தனிப்பட்ட பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கோச்சார பலன்கள், அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். என்னிடத்தில் தனிப்பட்ட வகையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேர்கள் contact@asrealm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்வேன். என்னுடைய இமெயில் முகவரியை நான் கீழே லிங்க்லேயும் உங்களுடைய இதுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே பிக்சர்லேயும் கொடுக்குறேன். இப்போ திருமண பேச்சுவார்த்தைகளை விட திருமணத்திற்கு இப்போ காலகட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா குருபலம் 2ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் இருக்குது இன்னும் விரிவாக பார்க்கலாம். 1/3/2025 மார்ச் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பாக்யாதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். ஸோ நிறைய பயணங்களும் இடமாற்றங்களும் ஏற்படுத்தி தரப்போகுது. மன தெளிவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 4ல் ராகு இருந்து ஒரு படாத பாடுபடுத்திட்டாரு. மனசு ரீதியான பிரச்சனைகள், எந்த ஒரு இடத்துலையும் ஒரு விஷயம் பேசும்பொழுது ஒரு சந்தேக உணர்வு, இது கரெக்டாக அவங்க நம்பலாமா நம்ப வேணாமான்னு இந்த ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அது விடுபட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு இதோட போக போகுது. ஒரு ஏஞ்சலுடைய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்கல்ல, தேவதையுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்குங்க. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து யோகம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வில்லங்கமான சொத்து சுமூகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த சொத்து விற்கிறது 4 அண்ணனுக்கு சைன் பண்ணணும், 4 பேர் விதமாக இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த சொத்து பஞ்சாயத்து இந்த மாதம் தீர்வுக்கு வரும். அதே நேரத்தில் நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் பர்சனலைஸ்டு டாக்குமெண்ட், உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். அவங்களோட சின்ன ஒரு பிரச்சனை உடனே மருத்துவரை பார்க்கணும், சரி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் பேசும் பொழுது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு அமைஞ்ச குழந்தைகள் தெய்வீகமாக இருப்பாங்க. தனுசு ராசி குழந்தைகளும் அனுகூலமாக ஏற்படுத்தி தற்பொழுது படிப்பில் சிறப்பை ஏற்படுத்தி தராங்க. நட்பு விஷயத்தில் சிறப்பாக இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே கரெக்ஷனாக இருக்காங்க. அதனால் ஒன்று ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, இதை கொஞ்சம் சரி பார்த்துங்க, சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்தத்தில் இந்த பிரச்சனைகள் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் முடியல, அந்த பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் உயர் இடத்துக்கு இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய சரியான வேலை செய்யாதவங்களோட பிரச்சனை, சில டென்ஷன் வரும். இந்த மார்ச் 10லேருந்து குறைய போகுதுங்க. அதெல்லாம் எதிர்பார்த்த வேலையும் அமைஞ்சு கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு வெளிநாடு வேலை அமைஞ்சு கொடுக்க போகுது. பயன்படுத்திக்க சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது
குழந்தை அதாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண பாக்கியம் இருந்தாலும் ஜாதகத்தில் இப்போ கால நேரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இல்லையா கொஞ்சம் காலத்துக்கு மார்ச் மாதம் கடைசிக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல கேது கணபதி ஹோமம் பண்ணுங்கள் சொல்லியாச்சு. நம்ம மாதம் சொல்லிகிட்டே இருக்கோம். அதோட பிரதிபலனை இந்த மார்ச் மாதம் அனுமதிக்க போகிறோம். ஏன்னா ராகு கேது பயிற்சியில் கேது சிம்மத்தை நோக்கி போகிறார். ஸோ 10ஆம் அதிபதி 4 இருக்கும் பொழுது புதன் 4ல் அமர்றது மிகப்பெரிய யோகம். தொழில் மிகச்சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தொழிலில் இதுவரைக்கும் நடந்த ஏமாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மூட நம்பிக்கைகளை சுற்றி போடுறது அது மாதிரிலாம் வந்து இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து வந்து நீங்கள் கடவுளை நம்புறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் தள்ளி வைக்கிறது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு எடுத்து பார்த்தீங்கன்னா மகா கணபதி வழிபாடு உங்களுக்கான வெற்றிக்கான எண் 4, வெற்றிக்கான வண்ணம் டார்க் ப்ளூ. அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.